பிருத்விராஜ் சௌஹான் மற்றும் சம்யுக்தாவின் காதல் கதை இந்திய வரலாற்றில் மிகச் சிறப்பாக புகழப்படும் ஒரு காதல் கதையாக பிருத்விராஜ் சௌஹான் மற்றும் கன்னௌஜ் நாட்டின் ராஜகுமாரி சம்யுக்தாவின் உறவு குறிப்பிடத்தக்கது. பிருத்விராஜ் சௌஹான் 12ஆம் நூற்றாண்டில் ராஜபுத்திர வம்சத்திலிருந்து வந்தவர். அவர் தில்லி மற்றும் அஜ்மீரை ஆண்டார். தனது தைரியத்தாலும் திறமையாலும் யுத்தத்தில் அவர் மிகுந்த புகழ் பெற்றிருந்தார். சம்யுக்தா கன்னௌஜ் மன்னர் ஜெயச்சந்தின் மகளாக விளங்கினார். அவள் மிகவும் புத்திசாலியாகவும் அழகாகவும் இருந்தார். அவள் ராஜபுத்திர வீரர்களின் புகழை மதித்தவளாக இருந்தார். காதலின் பிறப்பு பிருத்விராஜ் சௌஹான் வீரமும் யுத்த திறனும் கொண்டவர் என்பதை சம்யுக்தா அறிந்தார். அவளுக்கு அவரின் கதைகள் மட்டுமல்ல, அவர் மீது ஒரு ஆழ்ந்த காதலும் உருவாகியது. அதே நேரத்தில் பிருத்விராஜ் சௌஹானுக்கும் சம்யுக்தாவின் அழகு பற்றிய செய்திகள் வந்தன. இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்காமலேயே காதலுக்குள் விழுந்தனர். ஜெயச்சந்தின் எதிர்ப்பு ஜெயச்சந்த் பிருத்விராஜை தனது பகைவராக கருதினார். தனது மகள் அவனை காதலிப்பதை அவர் ஏற்கவில்லை. அதனால் அவன் தனது மகனுக்காக ஒரு ஸ்வயம்வரம் நடத்த முடிவு செய்தார். ஆனால் பிருத்விராஜை அழைக்காமல் விட்டு வைத்தார். மேலும் அவனை அவமதிக்க பண்டிட்கள் உருவாக்கிய அவரது சிலையை அரண்மனையின் வாசலில் வைத்துவிட்டார். பிருத்விராஜின் தந்திரம் இதையறிந்த பிருத்விராஜ் தனது வீரர்களுடன் மறைமுகமாக திருமண நிகழ்வுக்குள் நுழைந்தார். சம்யுக்தா தனது வீரம் நிரூபிக்க பிருத்விராஜின் சிலைக்கு மாலை அணிவித்து அவனையே தனது கணவனாக தேர்வு செய்தார். உடனே பிருத்விராஜ் அங்கு வந்துவிட்டார். தனது குதிரையில் சம்யுக்தாவை ஏற்றி அவருடன் அஜ்மீருக்கு பறந்து சென்றார். ஜெயச்சந்த் மிகவும் கோபமடைந்து குத்புதீன் ஐபக்குடன் இணைந்து பிருத்விராஜ் சௌஹானின் மீது யுத்தம் நடத்தினார். பல போராட்டங்களுக்கு பின் பிருத்விராஜ் தன்னுடைய அசாதாரண திறமைகளை பயன்படுத்தி போராடினார். ஆனால் எதிரியின் சதியால் அவர் சிறை கொண்டு செல்லப்பட்டார். பிறகு அவர் பிணைக்கப்பட்ட நிலையில் இருந்தபோதும் தனது அம்பு கலை திறமையை பயன்படுத்தி குத்புதீன் ஐபக்கை கொன்றார். இந்த கதையின் முடிவில் சம்யுக்தா தன் காதலனின் மரணத்தை தாங்க முடியாமல் சதி வீரர்களிடம் விழாமல் தீக்குளித்து உயிர் நீத்தார். இந்த காதல் கதை ஒரு மன்னனின் வீரமும் ஒரு ராஜகுமாரியின் உண்மையான காதலும் தியாகமும் நிறைந்ததாக உள்ளது. பிருத்விராஜ் மற்றும் சம்யுக்தா இன்று வரை உண்மையான காதலுக்கான உதாரணமாக போற்றப்படுகிறார்கள்.